ஹாய், வெல்கம் டு பவர் டெக்கி. நான் உங்க சக்திகுமார். இந்த வீடியோவில் டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்ன, டெர்னரி ஆப்ரேட்டரோட சிண்டாக்ஸ் அண்ட் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், இல்ல ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது நம்ம இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். இது பேசிக்கா பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு ஆல்டர்னேட் கூட சொல்லலாம். சப்போஸ் ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒரு கண்டிஷன் பேஸ்டா ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணணும், இல்ல ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை ஈஸியா நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் மூலியமா பிரசன்ட் பண்ணிட்டு போகலாம். சோ இது வந்து நம்ம ஒரு சாம்பிள் மூலியமா பார்க்கலாம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய சாம்பிள் பாத்தீங்கன்னா 2 நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதுல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு சாம்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். இதுல எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கிறது நம்ம இங்க பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதை வந்து எப்படி டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம். இந்த வேரியபிள் நேம் வந்து பிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும் இல்லைங்களா. சோ இப்ப நம்ம இஃப்ல எப்படி கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நாங்க கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். num1 greater than num2 அப்படின்னு பாக்குறேன். தென் கொஸ்டின் மார்க் இன்க்ளூட் பண்ணோம். சோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நான் num1 வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும் இல்லைங்களா. சோ அது வந்து இந்த கண்டிஷனுக்கு அடுத்துதான் அந்த வேல்யூ வந்து நம்ம பிரசன்ட் பண்ணோம். அதான் பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பிரஷன் 1. தென் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம num2 தான் பெரிய நம்பர் இல்லைங்களா. அப்போ வந்து எக்ஸ்பிரஷன் 2க்கு வந்து num2 வேல்யூவை கொடுக்கிறோம். சோ அவ்வளவுதான். நம்ம இங்க எழுதிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய லாஜிக்க டெர்னரி ஆப்ரேட்டர் மூலமா இந்த மாதிரி நம்மளால சிம்பிளா பிரசன்ட் பண்ணலாம். சோ ஃபைனலா பெரிய நம்பர் பிரிண்ட் பண்ணணும் இல்லைங்களா. அதுக்காக நம்ம ப்ரீவியஸா கொடுத்திருந்த அதே ஸ்டேட்மெண்ட் நான் காப்பி பண்ணிட்டு num1க்கு பதிலா பிக் நம்பர் எதுவோ அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இது எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு பாருங்க. சோ இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர்னு கேக்குது, 10ன்னு கொடுக்கலாம். என்டர் தி செகண்ட் நம்பர் 5ன்னு கொடுக்குறேன். இங்க 10 தான் பிக் நம்பர் இல்லைங்களா. சோ அதுதான் பிரிண்ட் ஆகுது. நம்ம அப்ளிகேஷன் திரும்பவும் ரன் பண்ணலாம். இந்த டைம் ஃபர்ஸ்ட் நம்பர் சின்னதாகவும் செகண்ட் நம்பர் பெருசாவும் இருக்கிற மாதிரி வேல்யூ கொடுக்கலாம். 5 11 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சோ 11 இஸ் பிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நம்மளால மல்டிபிள் கண்டிஷனும் இதுல யூஸ் பண்ணலாம். நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் பாத்துருக்கோம் இல்லைங்களா, மோர் தென் ஒன் கண்டிஷன் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். சோ ஒன்லி திங் இஸ் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 1 ரிட்டர்ன் ஆகும், கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 2ல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது ரிட்டர்ன் ஆகும். அது மட்டும்தான் வந்து டிஃபரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை அதுல சேவ் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்றோம். இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. நம்ம டைரக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரைட் லைன்ல கூட கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி எரர் வரும். இந்த மாதிரி வந்து பெராந்திசிஸ்குள்ள பிரசன்ட் பண்ணிட்டோம்னா போதும். இந்த மாதிரி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்றோம்ன்ற நெசசிட்டி கிடையாது. இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். 10 8 10 இஸ் பிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. சோ ப்ரீவியஸா என்ன சேம் ரிசல்ட் வந்ததோ அதே தான் நமக்கு வருது. பட் இது கொஞ்சம் பார்க்க ரீடபிளா இல்ல இல்லைங்களா. சோ அதனால நம்ம இந்த மாதிரி வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை அசைன் பண்ணிருக்கோம். மற்றபடி இதை டைரக்டாவும் யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டர்ல பாசிபிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் பாசிபிள் தான். நம்ம அந்த மாதிரி ஒரு டெர்னரி ஆப்ரேட்டருக்குள்ளேயே இன்னொரு டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்காக நம்ம இந்த சாம்பிள் மாடிஃபை பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா 3 நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதுல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்காக num3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். தென் பாத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ கலெக்ட் பண்ண போறேன். சோ இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டை என்டர் தி தேர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பிரிண்ட் ஆகுற மாதிரி மாத்திருக்கேன். தென் வரக்கூடிய வேல்யூவை num3ல வந்து சேவ் பண்ற மாதிரி இதே மாத்திருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ ப்ரீவியஸா நம்ம யூஸ் பண்ண அந்த லைனை கமெண்ட் பண்ணிட்டு அகைன் வந்து பிக் நம்பர் அப்படின்ற வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஸ்பெசிஃபை பண்ண போறோம். num1 பெரிய நம்பரா இருக்கணும்னா num1 greater than num2 இருக்கணும். அதே டைம்ல அண்ட் num1 greater than num3 இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா num1 அப்படின்றது பெரிய நம்பர். சோ இது வரைக்கும் கிளீனா இருக்கு இல்லைங்களா. சோ செகண்டா எக்ஸ்பிரஷன் 2ல நம்ம வந்து இன்னொரு டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து நெஸ்டட் பண்ண போறோம்.
சோ இது ஒரு கிளீன் ரெப்ரசன்டேஷனுக்காக நான் parenthesis யூஸ் பண்றேன். இந்த parenthesis யூஸ் பண்ணன்ற நெசசிட்டி கிடையாது, ஒன்லி நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். அகைன் இங்க வந்து என்ன ஒரு டெர்னரி ஆபரேட்டர்ல num2 கிரேட்டர் than num1 இருக்கணும் அண்ட் num2 கிரேட்டர் than num3 இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா num2 வந்து பெரிய நம்பர், அப்படி இல்லைன்னா num3 தான் பெரிய நம்பர். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் 2ல அகைன் நான் இன்னும் ஒரு டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எப்படி இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம டெர்னரி ஆபரேட்டருக்குள்ளேயும் இன்னொரு டெர்னரி ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 4 அப்படின்னு கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் வந்து 6ன்னு கொடுக்குறேன் அண்ட் தேர்ட் நம்பர் வந்து 8ன்னு கொடுக்குறேன். சோ 8 is the biggest number. அப்ளிகேஷன் இன்னொரு டைம் ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 9 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் 5ன்னு கொடுக்குறேன், தேர்ட் நம்பர் 1 கொடுக்குறேன். சோ 9 is biggest number அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. தட்ஸ் இட் டுடே. இங்க கேட்கக்கூடிய क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. டெர்னரி ஆபரேட்டர்னா என்ன, டெர்னரி ஆபரேட்டரோட சிண்டாக்ஸ் என்ன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சோ இப்போ நம்ம வந்து ரெண்டு நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதுல எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இங்க வந்து ரெண்டு நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதுல எது வந்து ஸ்மால் நம்பர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சாம்பிள் கிரியேட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 நம்பரை இன்புட்டா வாங்கிட்டு அதுல வந்து எது ஸ்மால் நம்பர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சாம்பிள் பண்ணுங்க. இங்க கேட்கக்கூடிய क्वेश्चनக்கான ஆன்சர் அண்ட் எக்ஸசைஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இன்க்ளூட் பண்றேன். ஜஸ்ட் அதை வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் a great day.